என் தங்கப்பிள்ளையே, இன்னும் 2 மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை இந்த வராகியானவள் நடத்தி காட்டுவதற்கு. என் பிள்ளை, இந்த நேரத்திற்காகத்தான் இத்தனை நாட்களும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் என்பது எனக்கு நன்கு தெரியும். அந்த நேரத்தை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தைக்கு எதை கொடுத்தால் நீ என்னை பார்த்து மகிழ்வாய் என்று எனக்கு தெரியும். என் பிள்ளையை, உனக்கு நான் உச்சபட்ச கஷ்டத்தையும் கொடுத்திருக்கின்றேன், உச்சபட்ச சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றேன். இரண்டையுமே அனுபவித்த நீ இனிமேல் நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளும் இனி உன்னை விட்டு நிரந்தரமாக விலகப் போகின்றது. நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் தவறு என்று நீ எண்ணுகின்ற அளவிற்கு இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமானதாக மாறப்போகின்றது. என் பிள்ளையே, நீ என்னிடம் கேட்ட மன நிம்மதியை நான் உனக்கு நிரந்தரமாக கொடுக்கின்றேன். எந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நாம் கைவிட்டு விட்டோம் என்று நினைத்து வருத்தப்பட்டாயோ, அந்த விஷயத்தை உன் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நிரந்தரமாக்கி தருகின்றேன். என் தங்கமே, நீ அனுபவித்த வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் காரணமாக யார் இருந்தார்களோ அவர்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மையாகும். நீ இது நாள் வரையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து பட்ட கஷ்டங்களும், அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களும், ஒவ்வொரு மணித்துளியையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உனக்கு சரியாக கற்றுக் கொடுத்திருக்கின்றதல்லவா? இதை என் பிள்ளை நீயும் சரியாகத்தான் இந்த வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கின்ற என் பிள்ளை நீ, இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக கொடுக்கின்ற சந்தோஷங்களை பற்றி நினைத்து மனமகிழ்ச்சி அடைவாய். உனக்கு இந்த தாயானவள் இந்த பௌர்ணமி இரவில் கொடுக்கின்ற இந்த வெற்றி வாக்கு உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும். நான் உனக்கு இதை தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை உன் கைகளில் கொடுக்காமல் விட்டு விடுவேனாம்? பல முறை இந்த வராகி உன் முன்னால் வந்து நின்றிருக்கின்றேன். நான் ஏதோ ஒரு ரூபங்களில் எல்லாம் உனக்கு காட்சியும் கொடுத்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் என்பதனை பல வழிகளில் உணர்த்த முயற்சி செய்திருக்கின்றேன். எந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை கண்டு கொண்டார்களோ, எந்த பிள்ளைகள் எல்லாம் நான் இருப்பதை உணர்ந்து கொண்டார்களோ, அவர்கள் இப்பொழுது என்னுடைய அன்பில் திளைத்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு என்னை காண்பதில் காலதாமதங்கள் ஏற்பட்டதோ, யார் என்னை உண்மை என்று நினைக்காமல் ஏதோ சோதித்து பார்க்கலாம் என்று நினைத்தார்களோ, அவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் அவர்களுக்கான நல்லதை பெற முடியாமல் தவித்து நிற்கின்றார்கள். இது நிதர்சனமான உண்மை. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் என்று ஆகிவிட்ட பிறகு நீ ஒருபொழுதும் அதை பெறுவதற்கு தயங்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்த பிறகும் கூட என் பிள்ளை ஒரு விஷயத்தை அடைய நினைப்பதற்கு முடியாமல் நீ தவித்து நிற்கிறாய் என்றால், நிச்சயமாக உன்னிடத்தில் ஏற்படுகின்ற அந்த தயக்கம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. தயக்கம் என்பது எல்லா இடத்திலும் காட்டிவிடக்கூடாது. சில இடங்களில் என் பிள்ளை நீ தயக்கத்தை காட்டும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பின்னோக்கி இழுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறிவிடுகின்றது.
முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய நினைக்கின்ற நீயே உனக்கான நல்ல விஷயங்களை பெறாமல் சென்று விடக்கூடாதல்லவா? எப்பொழுதுமே முன்னேற்றத்தை நோக்கி என் பிள்ளை உழைக்கின்ற பொழுது உனக்கு ஏற்படுகின்ற இந்த தயக்கத்தினால் நீ எதையும் இழந்துவிடக்கூடாது. எந்த காரியத்திற்கும் உனக்கு உடன் துணையினை நீ எதிர்பார்க்காதே. உன்னால் எதையும் தனியாக செய்துவிட முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கே எதுவும் கிடையாது. என் பிள்ளையே, இப்படி இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான வெற்றிகளும் இந்த வராகி என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ மறக்காதே. நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேனா இல்லையா என்கின்ற சந்தேகம் ஒருவேளை உனக்கு வரும் பட்சத்தில் என் பிள்ளை அந்த நேரத்தில் என்னை பற்றி ஒரு நொடி சிந்தித்து பார். ஏதேனும் ஒரு ரூபத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலோ உனக்கு இந்த தாயானவள் இருப்பதை நான் உணர்த்தி விட்டுத்தான் செல்வேன். ஒரு சிறு சத்தம் அல்லது உன் பக்கத்தில் இருக்கின்ற பொருள் ஏதேனும் கீழே விழுவது அல்லது உன் கைகளில் ஏதேனும் ஒன்று கிடைப்பது, காற்று உன்னை தீண்டுவது என்று ஏதேனும் ஒரு வகையில் இந்த வராகி நான் இருப்பதை உனக்கு சர்வ நிச்சயமாக உணர்த்தி காட்டுவேன். அம்மாவை அத்தனை சாதாரணமாகவெல்லாம் என் பிள்ளை நீ நினைத்து விடக்கூடாதல்லவா? இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்ததற்கான அர்த்தத்தினை நீ முழுமையாகவே புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நான் எப்பொழுதெல்லாம் உன்னை தேடி வருகின்றேனோ அப்பொழுதெல்லாம் உனக்கான மனமகிழ்ச்சியை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகி உன்னோடு இல்லை என்று நீ நினைத்து விடாதே. அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதை முதலில் நம்பு. அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் ஒரு பொழுதும் யாருடைய சூழ்ச்சியிலும் சிக்க விட மாட்டேன். எல்லா விதமான சோதனைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கின்ற இந்த வராகி இனி வரப்போகின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து விடுவேன். யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைக்காமல் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ சந்தோஷமாக நினைத்து வாழத் தொடங்கு. அதன் பிறகு நடப்பதை எல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அது ஒன்றும் அத்தனை சுலபமான காரியம் கிடையாது. அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது என்ன அத்தனை எளிதான விஷயமா? நினைப்பவர்கள் செய்து விடுவார்கள் என்று எண்ணி விடாதே. அவர்களுக்கெல்லாம் அந்த சக்தியினை நான் கொடுக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் என்னுடைய அன்பினை பெற்றால் மட்டுமே நடக்க முடியும். ஒருவேளை என் பிள்ளை நீ செய்வது தவறென்றால் உனக்கு தண்டனைகளை கொடுக்க அவர்கள் விரும்பினால் அப்பொழுது இந்த தாயானவள் முன் நிற்பாள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை அதையெல்லாம் விடுத்து நீ நல்லதுதான் செய்கின்றாய், இன்னொருவர் உனக்கு தண்டனையை கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் இந்த வராகியின் கைகளில் இருந்து அவர்கள் அதற்குரிய தண்டனையை பெற்று விடுவார்கள். நீ உனக்கான நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய். இனி எல்லாமே நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல ஆசிகளை பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன் சூழ்நிலையை உணர்ந்து உனக்கு வெற்றி வரத்தினை இன்று இரவில் கொடுத்திருக்கின்றேன். இனி அம்மா உன்னோடு இல்லை என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. சந்தேகம் வந்தால் சோதித்து பார்க்க நினைக்காதே. நீ என்னை நினைத்தாலே நான் இருப்பதை உனக்கு உணர்த்தி விடுவேன். நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு வராகி என்றுமே வாழ்க்கையில் நிரந்தரமானவள். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.